என் குழந்தைக்கு எல்லாமே புரியுது, வாயை திறந்து இன்னும் பேசலை, அவ்வளோதான், இதுக்கு நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணுமா அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஸ்பீச் தெரப்பியில் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சில பேருக்கு ஸ்பீச் தெரப்பினாலே ஒரு பயம், இன்னமோ பண்ணிவிடுவாங்களோ என் குழந்தைய அப்படின்னு. ஸோ பயப்படுற அளவுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக குழந்தைகிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் வந்து ரேண்டமாக சொல்லிக் கொடுத்தே இருப்பீங்க, இது என்ன அது என்னன்ட்டு. பட் எங்ககிட்ட வந்தால் நீங்கள் இது சொல்லிக் கொடுங்க, குழந்தைக்கு ப்ராக்ரஸ் வரும். நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா அவங்க குழந்தைக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கலாம், ஏன் கஷ்டப்பட்டு சொல்லித்தரீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸில் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி, உங்களுக்கும் புரிகிற மாதிரி நாங்கள் ஐடியாஸ் கொடுப்போம். ஸோ அந்த ஐடியாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி குழந்தைகிட்ட பேசுகிறப்போ குழந்தைகிட்ட சூப்பராக அந்த குழந்தைகிட்ட ப்ராக்ரஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் நாங்கள் ஸ்பீச் தெரப்பியில் பண்ண போகிறோம். பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. உங்களுக்கு எங்ககிட்ட ஆன்லைன் சப்போர்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம்.